பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மத்தேயு 5வது அதிகாரம் 39வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பிக் கொடு என்பதாக. நெருங்கி பழக கடினமானவர்கள், people who are difficult to get along with என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் தீமையோடும் துன்மார்க்கத்தோடும் இருக்கும் சில நபர்களோடு பழக கடினமாக இருக்கும். அவர்கள் தங்களை சுற்றியுள்ள உலகத்தோடு எளிதில் இணைந்து செல்ல முடியாதவர்கள். இவர்கள் மற்றவர்களை புண்படுத்தி கொண்டே இருப்பார்கள், சட்டென்று கோபப்படுவார்கள், மற்றவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்துவார்கள், மற்றவர்களை விரோதித்துக் கொண்டே இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நாம் எப்படி கையாளுவது? ஆண்டவர் சொல்லுகிறார், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் காட்டு என்று கூறுகிறார். ஒருவன் சண்டை போட்டு உங்கள் சட்டை என்னுடையது என்றால் உங்கள் ஜீன்ஸையும் கொடுத்து விடுங்கள். ஒருவள் உங்களுடைய சுடிதார் என்னுடையது என்று சொன்னால் பட்டு புடவையையும் கொடுத்து விடுங்கள். ஒருவன் 1 கிலோமீட்டர் நடக்க வற்புறுத்தினால் 2 கிலோமீட்டர் அவனோடு நடந்து செல்லுங்கள். உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு. அவன் தாகமாயிருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு. அதனால் நீ அவன் தலையின் மேல் எரிகிற தளங்களை குவிப்பாய். கர்த்தர் உனக்கு பலனளிப்பார் என்று நீதிமொழிகள் 25, 21, 22 கூறுகிறது. ஒருவன் தவறு செய்யும் போது பழி வாங்கவே நம்முடைய இருதயம் துடிக்கும். ஆனால் ஆண்டவர் அவர்களையும் நேசிக்கவே நம்மை அழைக்கிறார். லோத்து ஆபிரகாமோடு இணைந்து நிற்காமல் பிரிந்து போனான். இருந்தாலும் பின்பு ஆபிரகாம் லோத்துக்கு ஒரு பிரச்சனை வந்தவுடன் அவனை அணைத்துக் கொண்டான். மிரியாம் புரளி பேசினாலும் மோசே சாந்தத்துடன் இருந்தான். உங்களை அரவணைக்க முடியாதவரை கடினமாக இருந்தாலும் தேவனுடைய பாணியில் அவரை அரவணையுங்கள். பவுலை பாருங்கள், அவன் எவ்வளவு அழகாக ஒனேசிமுவையும் பிலோமோனையும் கையாண்ட விதத்தை. ஒனேசிமு ஓடி போனாலும் பிலமோனோடு ஒப்புரவாக்கினான். இப்படி நாம் எல்லாரோடும் ஒப்புரவாகி போவதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ரூத்தின் மாமியார் நச்சரிக்கிற மாமியார் அல்ல. என்னவானாலும் நான் உங்களை விட்டு பிரிவதில்லை என்றே ரூத் கூறினாள். யோனத்தான் உத்தமத்தின் சிகரம் என்றே கூறலாம். இருந்தாலும் மிக கடினமான சுபாவத்தில் இருந்த தனது தந்தை சவுலோடு இணைந்து போரில் இறந்தான். உங்களை குத்திக் கொண்டே இருப்பவர்களை உங்களைப் போலவே நேசியுங்கள், யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் நாடுங்கள் என்று எபிரேயர் 12:14 கூறுகிறது. ஆகையால் கடினமான நபர்கள் யாராக இருந்தாலும் உங்களை புறந்தள்ளிய நண்பர்களையும் உங்கள் ரகசியத்தை காக்காமல் மற்றவர்களிடம் மோதி தள்ளிய உறவினர்களையும் காயப்படுத்தியது விசுவாசிகளாகவோ உடன் ஊழியர்களாகவோ இருந்தாலும் அவர்களோடு சமாதானமாய் இருங்கள். அப்பொழுது நீங்களும் புத்தி கட்டாத தேவ சமாதானத்தை பெற்றுக் கொள்வீர்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? அப்பா பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பிள்ளைகள் தீமையோடு எதிர்த்து நிற்காதபடிக்கு யாவரோடும் சமாதானமாய் காணப்படுவதற்குரிய கிருபைகளை பரத்திலிருந்து கர்த்தர் அருளுவீராக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் காணட்டும். உம்மை நாங்கள் அனுதினமும் கற்றுக்கொண்டு உம்மை போல ஜீவிப்பதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிரும். உம்முடைய பிள்ளைகளுக்கென்று என்னத்தை நீர் குறித்திருக்கிறீரோ அதை உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் நீர் கட்டாயம் கட்டளையிடுவீராக. ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.